வணக்கம். நம்ம தமிழ்மதி வில்லேஜ் ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெஜ் நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஏன் வீடியோவை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா ரெட் கலரில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நூடுல்ஸை இந்த மாதிரி சுடு தண்ணீரில் சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கணுங்க. இப்போ சுடுதண்ணியில் நூடுல்ஸை சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துருக்கேன். இந்த தண்ணியிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இந்த ஆயில் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிராக வருங்க. அதுக்காக இது பார்த்திங்கன்னா மிளகுத்தூள், நூடுல்ஸ் மசாலா, மிளகாய்த்தூள். நம்ம வெஜ் நூடுல்ஸ்க்கு என்னென்ன சேர்க்க போகிறோங்கிற வெஜிடபிள்ஸ்லாம் பார்க்கலாங்க. குடமிளகாய், பீன்ஸ், கேரட், வெங்காயம், ஆலிவ் ஆயிலுங்க, சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ், இந்த வெஜ் நூடுல்ஸ் பார்த்திங்கன்னா நான் முட்டைக்கோஸ் சேர்க்கல. கேரட் பீன்ஸே அதிகமாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் முட்டைக்கோஸ் சேர்க்கலைங்க. சில்லி சாஸ், நூடுல்ஸ் வெந்துடுச்சுங்க பாருங்கள். இந்த மாதிரி பதத்தில் வேக வச்சு தண்ணியை வடித்து வச்சுக்கோங்க. நான் ஸ்டவ்வில் கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடாயிடுச்சு. கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து கேரட் சேர்த்துக்கலாங்க. பீன்ஸ், இந்த வெஜிடபிள்ஸே அதிகமாக இருக்குங்க, அதனால தான் நான் முட்டைக்கோஸ் சேர்க்கலை. குடமிளகாய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சமாக இந்த வெஜிடபிள்ஸ்க்கெல்லாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த வெஜ் நூடுல்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்பைஸியாக இருக்கும். ஸ்பைசி வெஜ் நூடுல்ஸ். டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். டொமேட்டோ சாஸ் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம வேக வச்ச நூடுல்ஸை சேர்த்துக்கலாம். நூடுல்ஸ் மசாலா, மிளகாய்த்தூள் எடுத்து வச்சிருந்ததை சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா மசாலாலாம் எல்லாம் நல்லா கலந்து விடணுங்க. இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க.
நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்போ நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம கடைசியாக பெப்பர் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. ஸ்பைசி வெஜ் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். இந்த மாதிரி நீங்களும் செய்து பார்த்துட்டு உங்கள் விருப்பங்களை கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ.